ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து ஜிஎஸ்டிஆர் ஆனுவல் ரிட்டர்ன். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். ஒரு ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்னுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் தேவை அப்படிங்கிற அந்த செக்லிஸ்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். இன்னைக்கு இந்த 7 நிமிஷத்துலையோ 5 நிமிஷத்துலையோ 6 நிமிஷத்துலையோ இந்த வீடியோலேயே வந்து ஃபுல்லாக ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் பற்றி எல்லாமே வந்து கவர் பண்ணிட முடியாது. பட் செக்லிஸ்ட் மேஜராக என்னென்ன தேவைப்படும், எதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே எலாபரேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B. அதில் இருக்கிற சேல் வேல்யூ என்ன, எவ்வளோ பர்ச்சேஸ் புக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்புட் டேக்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் கட்டியிருக்கோம், அந்த எல்லா டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து டர்ன் ஓவர், ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, B2B இன்வாய்சஸ் எவ்வளோ, B2C இன்வாய்சஸ் எவ்வளோங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் ஒரு பக்கம் வேணும். ஸோ ரெண்டாவது வந்து டேலி டேட்டா. டேலி டேட்டாக்கும் ஜிஎஸ்டியில் இருக்கிற